வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையாக ஒரு பொட்டேட்டோ கார்லிக் ரிங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா முறுமுறுன்னு ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிக பொருட்கள் எதுவும் தேவைப்படாது. இந்த ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அரை கப் அளவு ரவை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதை ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 3 பல்லு கார்லிக் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். எவ்வளோ குட்டியாக முடியுமோ அந்தளவுக்கு சின்ன சின்னதாக நம்ம ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டால் தான் மாவில் பிசைஞ்சு நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணும்போது பெரிய பெரிய கட்டிகளாக தட்டுப்படாமல் இருக்கும். அடுத்ததாக மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 நல்லா வேக வச்சு தோல் எடுத்துட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மாவு போல் நம்ம இதை மசிச்சு எடுத்துக்கணும். இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்த கார்லிக்கை சேர்த்துட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவில் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா வரமிளகாயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்து நம்ம கிளறி விட ஆரம்பிச்சிடலாம். சேர்த்துட்டு சட்டுன்னு நல்லா கிளறி விட ஆரம்பிச்சிருங்க. பட்டுன்னு அது கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரவையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரவையிலேயே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவில் மல்லித்தலை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூளும் நம்ம சேர்த்து நல்லா கையாலேயே மசிச்சு விட்டுக்கணும். கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவில் சோள மாவு சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். இது பண்ணும்போது ஒரு அளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கும்போதே மாவெல்லாம் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு வச்சுருங்க. எல்லாம் பிசைஞ்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் மாவை தனியாக எடுத்து வச்சுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் எடுத்துட்டு நல்ல ஒரு மீடியம் திக்னஸில் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் ஒரு அளவுக்கு இந்த மாதிரி சைஸில் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதை நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு ஒரு ரிங் மாதிரியான ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ரொம்ப மெல்லிசாக நீங்கள் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் சேர்க்கும்போது உதிரி உதிரியாக பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு தடிமனாக நீங்கள் ரிங்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு மிதமான தீயிலேயே வச்சு இந்த ரிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம 2 சைடும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பொட்டேட்டோ கார்லிக் ரிங் செய்யும்போது நீங்கள் எண்ணெயோட சூடை எப்போவுமே கரெக்டான பதத்தில் வச்சுருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஏன்னா எண்ணெய் சரியாக சூடாகாமல் இருக்கும்போது நீங்கள் இந்த ரிங்ஸை எண்ணெயில் சேர்த்திங்கன்னா எண்ணெயிலேயே பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு அந்த ஷேப்பில் நீங்கள் பொரிச்சு எடுக்க முடியாது. அதே சமயத்தில் ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிட்டிங்கனாலும் பட்டுன்னு கருகிரும். ஸோ கொஞ்சம் எண்ணெயை மிதமான தீயிலேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க.
மீடியம் ஹை ஹீட்டில் வச்சு பொரிக்கும்போது ஷேப் உடையாமல் எண்ணெயில் உதிராமல் நல்ல ஒரு கிறிஸ்பினஸோடு கிடைக்கிது. ஸோ வந்து நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டு குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் நிறைய நம்ம சேனலில் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.